வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவே. நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து அந்த ஜனங்களை நீ நசுக்கு, நான் உன்னை பலமுள்ளவனாக்குவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். உனக்கு எதிராக இருக்கிற சத்துருகளை மேற்கொள்ளும்படி நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் உனக்கு பலனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசம் கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற வார்த்தை, உன் நாட்கள் பலன் உள்ளதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. உன் நாட்கள் பலன் உள்ளதா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாட்கள் பலன் உள்ளதா இருக்கும். என அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நீ எழுந்து போரடி, நான் உன்னை என்ன செய்கிறேன்? Glory to God. உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை நான் என்ன வாக்குகிறேன் அப்படின்னா வெண்கலமும் ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory to God. இரும்பு எதற்கு ஒப்பிடப்படுகிறது? வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அது தேவனுடைய பலனுக்கு ஒப்பிடப்படுகிறது, தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பிடப்படுகிறது, ஆண்டவராய் இருக்கிற இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உன் கால்களை, Glory to God, உன் கொம்புகளை என்னவாய் மாற்றுவேன்? இரும்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வெண்கலம் எதை அடையாளமாய் காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. நான் உனக்கு ஒரு நியாயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என அன்பானவர்களே, உபாகமம் 33வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பலன் எப்படி இருக்கும்? உன் நாட்களுக்கு தக்கதா இருக்கும். கடந்த நாட்கள் முழுவதும் 11 மாதம் முழுவதும் உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்களுடைய போராட்டங்களை குறித்து அநேக காரியங்களை நீ தேவனிடத்தில் எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் போயிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, உன்னுடைய சத்துருக்களால் ஹல்லேலூயா நீ கொள்ளையடிக்கப்பட்டு உன்னுடைய சத்துருக்களால் ஹல்லேலூயா நீ தகர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நான் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? உனக்கு பலனை தருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். வேதம் சொல்லுகிறது, நீ எழுந்து போரடி. Glory to God. நீ போர் அடிப்பதற்கு நான் உன்னை எப்படி மாற்றுகிறேன் அப்படின்னா புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் நான் மாற்றுகிறேன். Glory to God. அவைகளை கொண்டு நீ என்ன செய்ய முடியும்? மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு
ஒப்பாக்குவாய். எதை கொண்டு சொல்லுங்க? நீ எதை கொண்டு? அந்த இயந்திரத்தை கொண்டு உனக்கு முன்பாக இருக்கிற மலைகளை, குன்றுகளை நீ என்ன செய்வ? உன்னால சமமாக்க முடியும். நீ மலை போல இருக்கிற அந்த பிரச்சனைகளை, glory to God, நீ உன்னால, ஓ thank you Lord, மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? உன்னை நான் ஒரு புதிய இயந்திரமாய் நான் மாற்றுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கற்கான அவைகளின் மேலும் ஓடும். இது எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகி நிக்காது. இந்த இயந்திரம் இது எங்கேயும் என்ன செய்யாது? ஸ்ட்ரக் ஆகி நிக்காது. வேதம் சொல்லுது, எப்பா கூர்மையான கற்கள் கிடந்தாலும் சரி, அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கற்கான அவைகளின் மேலும் அது ஓடும். காரணம், அதை பலப்படுத்துகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை போரடிப்பதற்கு உன்னை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலனடைய செய்கிறார். உங்களுக்கு முன்பாக எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதெல்லாம் தடை கற்களா இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள, அவைகள் எல்லாவற்றையும் தாண்ட நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? பலன் உள்ளவனாய் மாற்ற போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். என்னை ஆண்டவர் பலன் உள்ளவனாய் மாற்றணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா சவால்களையும் நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நீ எழுந்து போரடிக்கிறவனாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 33வது வசனம். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்திற்கு சமானம். அதை போரடிக்கும் காலம், சொல்லுங்க, போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன வருமா? சொல்லுங்க, என்ன வரும்? அறுப்பு காலம் வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன காலம்? இது போரடிக்கும் காலம். என்ன காலம் வரப்போகுது? அறுப்பு காலம் வரப்போகிறது. நான் சொல்றேன், 2025வது ஆண்டு உங்களுக்கு ஒரு அறுப்பு காலமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள் உங்களுக்கு அறுப்பு காலமாய் இருக்கணும் அப்படின்னா நீ எங்க வரணும்? களத்துக்கு வரணும். யாரோ போரடித்து சாப்பாடு கொடுப்பாங்க, நான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காத. நீ களத்துக்கு வந்தாதான் உனக்கு ஆதாயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? நீ களத்துக்கு வரணும். எல்லா இடத்திலும் இருந்து உன்னால போரடிக்க முடியாது. எல்லா இடத்திலும் உன்னால போரடிக்க முடியாது. அப்ப போர் அடிக்கணும் அப்படின்னா நீ எங்க வரணும்? சொல்லுங்க, எந்த காலத்துல? எந்த காலத்துல? போரடிக்கும் காலத்துல நீ தூங்கிடக்கூடாது. நீ தூங்குன அப்படின்னா சத்துருவானவன் என்ன செய்வான்? நீ அறுத்து வச்சிருக்கிற அரிக்கட்டை அவன் எடுத்துட்டு போயிடுவான். சொல்றது புரியுதா? நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக
ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன செய்து கொண்டிருந்தார் சொல்லுங்க, போர் அடித்துக் கொண்டிருக்கிறார். Glory to God. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 7 வருஷம் இஸ்ரவேலை மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்திருந்தார். எதனால? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பை செய்ததுனால 7 வருஷம் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதைப்பார்கள். ஆனா அவங்க விதைக்கிற விதையினுடைய அறுவடைய அவங்க பார்க்க மாட்டாங்க. அது எப்போ அது அறுவடை சமயம் வருகிறதோ, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகலும் வைக்காதே போவார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுடைய எல்லையில் இருக்கிற எல்லா விளைச்சல்களையும் அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? கெடுத்து கொண்டிருந்தார்கள். Glory to God. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் என்ன செய்தார்களாம்? மிகவும் சிறுமைப்பட்டார்கள், மிகவும் வேதனைப்பட்டார்கள். இப்போ தேவனை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். Glory to God. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த கிதியோன் என்ன செய்கிறான்? மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கும்படி அந்த விளைச்சலை அவர்கள் கடந்து வந்து அழிப்பதற்கு முன்பதாக அதை அறுவடை செய்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன யாரோடு கூட இருக்கிறார்? அவன் சொல்ற வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். அவன் சொல்றாரு, நீ இப்ப இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. நீ என்ன செய்ய போகிற? இஸ்ரவேலை மீதியானியுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நான் உன்னை அனுப்புகிறேன். ஓ glory to God. நான் உன்னை அனுப்புகிறேன். அவன் சொல்றான், நான் என்னால எப்படி செய்ய முடியும்? நான் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். 16வது வசனம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னுடனே இருப்பேன். ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ யாரை முறியடிப்ப? சொல்லுங்க, நீ யாரை முறியடிப்ப? நீ மீதியானியரை நீர் முறியடிப்ப. Glory to God. தன்னால முடியாது என்று கொண்டு நினைத்து கொண்டிருந்த கிதியோனை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்திருக்கிறேன். அந்த மீதியானியரை அழிக்கும்படி நான் உன்னை இப்ப யாரா பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை கொண்டு மீதியானுடைய கையிலுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. களத்தில் இருந்தவனை, போரடித்துக் கொண்டு இருந்தவனை, அவனுக்கு விரோதமாய் எழுப்பின மீதியானியர்களை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுவேன், இந்த மாதத்துல நீ தேவனுடைய சமூகத்துல நீ போரடிக்க கூடியவனாய் இருப்பாயே ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது,
அவர் என்ன செய்வாரா, உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீகா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் என்ன செய்யும், உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாரையும் நீ எப்போ களத்திற்குள்ள இறங்கி வருகிறாயோ சகோதரா, இந்த களம் என்று சொல்லுகிறது, நான் என்ன சொல்லுகிறேன், அது தேவனுடைய பர்வதமாய் இருக்கிறது. நீ தேவனுடைய பர்வதத்தில் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு, உங்களுடைய போராட்டங்களை நினைத்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நினைத்து நீ கவலைப்படாத. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே வரமாட்டுக்கு, ஒரு மாற்றமே வரமாட்டுக்கு. மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை ஹல்லேலூயா Glory to God, உன்னை பலன் உள்ளவனாய் மாற்றி நான் என்ன செய்ய போகிறேன்னா, உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நான் சங்கரிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், Glory to God, நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்க தேசத்து புத்தருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை நான் எப்படி மாற்ற போறேன்? உன்னை நான் எப்படி மாற்ற போறேன்? பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு நான் ஒப்பாக்க போகிறேன். ஆண்டவர் முடியாதுன்னு சொன்ன கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ யாருப்பா? நீ பராக்கிரமசாலி. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப உனக்குள்ள ஒரு பலனை நான் பார்க்கிறேன். இந்த பலனோடு நீ போ. கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த பலனோடு நீ போ, மீதியானியரை நான் உன் கையில கொடுப்பேன். காரணம், இப்ப நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இயந்திரமாய் மாற்றுகிறது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது பராக்கிரமசாலியின் சொல்லுங்க பட்டயத்திற்கு ஒப்பாக உங்களை மாற்றுவேன் அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்குள் கொடுக்கப்படுகிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலியின் பலனை போல இருக்கும். அல்லேலூயா. ஒரு அறுப்பு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் என்ன செய்ய, வேதம் சொல்லுது, உனக்கு ஒரு அறுப்பு காலம், உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்வெஸ்ட் டைம். அந்த அறுப்பு காலம் என்பது அது நிச்சயிக்கப்பட்ட காலம். சொல்லுங்க, அது என்ன காலம்? சொல்லுங்க, நிச்சயிக்கப்பட்ட காலம். எனக்கு உண்டான அறுவடையை நான் என்ன செய்வேன்? நான் அறுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுவரையிலும் சத்துருக்கள் உங்களுடைய அறுவடையை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த மாதத்தில் நான் உனக்கு விரோதமாய் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன செய்யாது? வாய்க்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது என்ன செய்யாதுப்பா? வாய்க்காது. No weapon formed against you shall prosper. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு,
உன்னுடைய செழிப்புக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பினாலும், இதுவரையிலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணிருக்கலாம், அல்லது ஆசீர்வாதம் வருகிற நேரத்துல glory to God உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டு, இந்த வருடத்தின் முடிவுல அந்த சத்துருவை நான் உன் கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அவனை அழித்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக நான் கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம், நீ எங்க வரணும்? களத்திற்குள்ள வரணும். யாராகிலும் எனக்காக போரடிக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தனா nothing will happen. யார் வரணும்? நீ வரணும். வேதம் சொல்லுது, யோசுவாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் என்ன செய்யுமா? சேரும். நல்ல கவனிங்க, மறுபடியும் அந்த வாசத்தை வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? நீ எழும்பு களத்திற்குள்ள வரும் பொழுது உன்னுடைய கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவே. இப்போ அந்த இரும்பும் வெண்கலமும் glory to God வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அது யாருக்கு பரிசுத்தமானவைகள்? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அது யாருக்கு பரிசுத்தமானவைகள்? கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை என்னவா மாற்றுகிறாரு? உங்க கொம்புகளை இரும்பும் வெண்கலமும் ஆக்குகிறார். அப்படின்னா கர்த்தருக்கென்று நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ நியமிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ உன் தேசத்தையும் வாசிங்க. மீகா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவே. நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நீ என்ன செய்யப்படுவாய்? நியமிக்கப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில அது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நியமிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தாவீது பெலிஸ்தியருக்கு விரோதமாய் அவன் யுத்தம் செய்வதை நீங்க பார்க்க முடியும். சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு என்ன செய்தான் தெரியுமா? பிரதிஷ்டை பண்ணினான். எதை? வெள்ளியையும் பொன்னையும் என்ன செய்தான்? கர்த்தருக்கு அவன் பிரதிஷ்டை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அவன் பெலிஸ்தியரை முறியடித்து கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரையும் நீங்க வேதத்தை வாசிச்சீங்க அப்படின்னா glory to God 6வது வசனத்துல தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினான். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தாருங்க? சொல்லுங்க, காப்பாத்தினான். இப்போ அதனால இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறான். ஆண்டவருக்கு என்ன செய்கிறான்? பிரதிஷ்டை பண்ணுகிறான். glory to God. எப்படிப்பட்ட பிரதிஷ்டையா இருந்தது அப்படின்னா, கர்த்தருக்கென்று அவன் வெள்ளியையும்
பொன்னையும் என்ன செய்கிறான்? பிரதிஷ்டை பண்ணுகிறான். எதற்காக? கர்த்தர் என்னை காப்பாற்றினதற்காக. கர்த்தர் என்னை காப்பாற்றினதற்காக அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். நான் இப்படி சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை பிரதிஷ்டை பண்ணுகிறீர்களோ அதை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பிரதிஷ்டையின் அடிப்படையில நீங்க போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தரால் காப்பாற்றப்படுகிறதையும், இரண்டாவது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்க தீர்மானிக்கிற அந்த பிரதிஷ்டை, கர்த்தருக்கு எதை செய்வேன் என்று நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அந்த பிரதிஷ்டையை என்ன செய்யும் தெரியுமா? ஒன்று உங்களை காப்பாற்றும், ரெண்டு அந்த உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் என்ன செய்யும் தெரியுமா? உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்க பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்க எதை தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறீர்களோ அது யாருடையதாய் மாறிவிடுகிறது? அது கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது. அது கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டதாய் மாறிவிடுகிறது. லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் வாசிங்க, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் என்ன செய்யுமா? போரடிப்பு காலம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை தெளிவாய் வாசிங்க. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் என்ன காலம் இருக்கும்? போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் அந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்க தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ? இது போரடிப்பின் காலம். இந்த காலம் என்பது திராட்சை பழம் வருகிறது வர. நான் சொன்னேன் 2025வது ஆண்டு உங்களுக்கு ஒரு அறுப்பு காலமாய் இருக்கும் என்று சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரையிலையும் உங்களுக்கு என்ன காலம்? அது போரடிப்பின் காலமாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தேசத்தில் சமாதானத்தை என்ன செய்வாரா? கட்டளையிட்டு உங்களை தேங்க்யூ லார்ட் தத்தளிக்க பண்ணுவார். இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள்? படுத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவே, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில், தேவ களத்தில், போரடிக்கிற களத்தில் நீ கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா ஓ தேங்க்யூ லார்ட், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி நான் என்ன செய்வேன்? நான் ஒளிய பண்ணுவேன். உன்னுடைய எல்லைகளில் எது காணப்படுவதில்லை? துஷ்ட மிருகன் உலாவுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, பட்டயம் உங்கள் தேசத்தில் என்ன செய்வதில்லை? உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களை யார் துரத்த போகிறார்? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் துரத்த போகிறீங்க. வேதம் சொல்லுது, மறுபடியும் சொல்றேன், போரடிப்பின் காலத்தில் நடக்கிற சம்பவம். வேதத்துல வாசிக்கும் போது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் உங்களை பெருகவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களோடு என் உடன்படிக்கையை நான் என்ன செய்வேன் அப்படின்னா திடப்படுத்துவேன். நான் உங்களோடு கூட இருப்பேன். கிதியோனோடு கர்த்தர் பேசினா, நான் உன் கூட இருப்பேன். மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் சொல்றா, நான் உன் மேல கண்ணோக்கமா இருந்து உன்னை பழகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆண்டோடைய பிரதான நோக்கமே 11வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, உங்க நடுவுல நான் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். நான் உங்க நடுவுல உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். நீ யாரா இருப்ப? என் செல்லமா இருப்ப. நான் ஒரு வாசஸ்தலத்தை நீ ஏற்படுத்திட்டேன்னா
நான் உலாவுவதற்கு ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா நான் யாரா மாறிடுவேன்ப்பா? உன் தேவனாய் மாறிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ யாராய் மாறிடுவேன் தெரியுமா? என் ஜனமாய். நான் தாழ்மையா சொல்றேன். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம், போன வருஷத்திற்கு பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி என்ன செய்யுங்க? பழையதை விலக்கு. புதிய தானியம் வரும்படி. புதிய திராட்சரசத்துல நீ பழைய திராட்சரசத்தை கொண்டு ஊத்துன அப்படின்னா அது என்ன செய்யறோம்? கெட்டு போயிடும். கட்ட சொல்றாரு, புதிய திராட்சரசம், புதிய பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். Glory to God. Glory to God. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். மறுபடியும் சொல்றேன், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் இது போர் அடிக்கிற காலம். இந்த காலத்தை நீ வீணாக்கிட்ட அப்படின்னா, இந்த காலத்தை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா எதை இழந்துருவீங்க அப்படின்னா புதிய திராட்சரசத்தை, புதிய பலனை நீங்க என்ன செய்திருவீங்க? இழந்துருவீங்க. எழுந்து போராடி. நான் இப்படி சொல்றேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 38 வருஷமாய் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தெரியுமா? அந்த குளம் எப்பொழுது கலங்கும், அந்த குளம் எப்பொழுது கலங்கும், என் வியாதி எப்பொழுது சுகமாகும் என்று அவனுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, Glory to God, அந்த குளம் கலங்கும் போது யார் முந்தி அதில் இறங்குவானோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உடையவர்களாய் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம்? சுகமடைந்துருவாங்க. 38 வருஷம் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்க்கிறார். இவன் ரொம்ப நாளா, வெகு காலமாய் இவன் இந்த இடத்துல வியாதியா இருக்கிறார் என்று அறிந்து ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, எப்பா நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒரு உரம் இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்மளோட இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு யாருமே இல்லை. நல்ல கவனிங்க, சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கேட்ட கேள்வி என்ன? நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ சொஸ்தமடையும்படி விரும்புகிறாயா? ஒரே வார்த்தை விரும்புறேன்னு சொல்லியிருந்தா என்ன செய்து முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்றான்? என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதற்குள்ள என்ன செய்யறான்? வேறொருவன் இறங்கி விடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு. நீ என்ன செய்? சொல்லுங்க, நீ எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னுடைய அற்புதம் எதுல இருக்கு தெரியுமா? உன்னுடைய எழுந்திருக்கிறதுல தான் இருக்கு. நீ எழுந்திருக்கும் பொழுதே என்ன உண்டாயிரும் அப்படின்னா அற்புதம் நடக்கும். நீங்க எப்போ விசுவாசித்து நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பதாங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்புதம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கு. இயேசுநாதர் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவரா தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு மாறி போகாத தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப என்ன தேவை அப்படின்னா அவர் சொல்றாரு,
நீ எழுந்து எங்க வா, போரடிக்கும் களத்துக்கு நீ வா. இந்த கிதியோ வராம இருந்திருந்தான் அப்படின்னா இவனுடைய அரிக்கட்டுகளை எல்லாம் மீதியானவர்கள் என்ன செய்திருப்பாங்க சொல்லுங்க, அழித்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் மாறாமல் இருக்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே என்ன தெரியுமா? நம்ம போர்க்களத்துல இல்லை. நான் இப்படி சொல்றேன், எல்லா காரியத்தையும் கர்த்தரே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள் இருந்து தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம என்னன்னா எல்லாமே கர்த்தரை செய்யட்டும், எல்லாமே ஆண்டவர் செய்யட்டும். அப்ப எப்படிங்க அற்புதம் நடக்கும்? எப்படி விசுவாசம் வரும்? வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலதான் வரும். நீ வசனத்தை கேட்டு அதன்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதாங்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். நான் வசனத்தை மட்டும் கேட்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன செய்யாது? அற்புதங்கள் நடக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வார்த்தைகள் நான் சொன்ன வசனத்தை எல்லாம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த போரடிக்கும் காலம் என்பது இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலம். உங்களுடைய சத்துருக்களை அழிப்பதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட காலம்தான் அந்த காலம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. என்னாகமோ 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், 15வது அதிகாரம் 20வது வசனம். Glory to God. உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக, போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதை என்ன செய்யணுமா? ஏறெடுத்து படைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனினாலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து என்ன செய்ய கடவீர்கள்? படைக்க கடவீர்கள். போரடிக்கிற காலத்து நான் முதல்ல சொன்னேன், தாவீது ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக சத்துரு தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவன் நினைத்து ஆண்டவருக்கு என்ன செய்தான் அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணினதை பார்க்கலாம். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, போரடைப்பின் காலத்துல நீ என்ன செய்யணுமா? தேவனுக்கு முன்பாக படைப்பை நீ காணிக்கையாக நீ செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எத்தனை பேர் அந்த நெல்லெல்லாம் அறுவடை செய்து அதை அந்த களத்துல கொண்டு வந்து அதை அடிப்பாங்க? அதுதான் போர் அடிக்கிற களம். முதல்ல அதை அடித்து அந்த ஒரு குவியெல்லாம் அதை என்ன செய்வாங்க? அடிக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும்ல, அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அது ஒரு குவியலா வந்த உடனே மரக்காலம், சரி ரைட், அதுவும் பாருங்க, சில இடத்துல இரும்புல இருக்கும், சில இடத்துல வெண்கலத்துல இருக்கும். அது நிறைய எடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? சூரியனுக்கு நேராக வைத்து ஏறெடுத்து அவங்க படைக்கிறத நீங்க பார்க்க முடியும். பார்த்திருக்கீங்களா? இல்லையா? அம்மா மட்டும் பார்த்திருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? நீ என்ன செய்யணும்? போரடிக்கும் காலத்துல நீ என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல நீ படைப்பை ஏறெடுத்து படைக்கும் பொழுது, glory to God, ஆண்டவர் என்ன செய்வாரா தெரியுமா?
உனக்கு விளைச்சலை அவர் கொடுப்பார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இந்த போரடிக்கிற காலத்தில் நீ படைக்கிற காணிக்கை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுமா? அறியாமையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாமையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏறெடுக்கப்படுகிற படைப்பு தான் அந்த படைப்பு. அப்ப நான் சொல்றேன், இந்த நாட்களில் நீங்க தேவனுடைய சமூகத்துல, நீங்க போரடிக்கிற களத்துல உங்களை, உங்கள் உடைமைகளை நீங்க பிரதிஷ்டையாய் நியமிக்கும் பொழுது அது யாருடையதாய் மாறும்னு சொன்ன? கர்த்தருடையதாய் மாறும். கர்த்தருடையதாய் மாறும் பொழுது கர்த்தர் அதற்காக என்ன செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னா, யுத்தம் செய்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். இரண்டாவது, இந்த போரடிக்கிற களத்துல உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அறியாமை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செவி கொடுக்க கூடாதபடி, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அது அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மன்னிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போரடிக்கிற களத்துல நீ வந்துட்ட அப்படின்னா ஆண்டவர் உங்களை யாராய் மாத்துகிறார்? இயந்திரமாய் மாத்துகிறார். எதற்காக? உங்களுக்கு முன்பா இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் சமமாக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ நடக்கிற பாதைகளில் சில கற்கள் உனக்கு இடறலா இருந்துச்சுல்ல, நீ நடக்க முடியாதபடி அது உன்னை குத்தி கொண்டே இருந்துச்சுல்ல, அது உனக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருந்துச்சுல்ல, அந்த கற்களை எல்லாம் சமமாக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை. அல்லேலூயா. போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யாராய் மாற்றுகிற? இயந்திரமாய் மாற்றுகிற. அல்லேலூயா. என கேட்கிற என் அருமையான தேவனுடைய சபையே, போர்க்களத்தில் வருகிறவருடைய கரத்தில் கர்த்தர் அவனுடைய சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அடித்து எதை கொடுக்கிறாரா? அவனுக்கென்று ஒரு அறுப்பு காலத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க தேவனுடைய சமூகத்துல உங்களை கர்த்தருக்கென்று நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க எதையெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்லி, சாத்தியமே இல்லை, நான் முயற்சி சொல்லி பார்த்துட்டேன், இது எனக்கு தோல்வியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்துல தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணி பாருங்க. கட்டாய கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க போகிற இடமெல்லாம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? காக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிக்கும் காலம் இருக்கும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார். எதற்காக உங்க நடுவில் இருக்கிறார்? உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார். கடைசியாக, போரடிக்கிற களத்துல உங்களை நீ தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நீங்க ஏறெடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நான் சொல்லுவேன், நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே.
எங்களை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் கரடு முரடான பகுதிகள் ஆண்டவரே, மலை குன்றுகள் சமமாக்கும்படி எங்க கையில நீர் அதிகாரத்தை கொடுத்து நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதிக்கிறேன், சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த மாதம் அவருடைய சத்துருக்களை ஆண்டவரே சங்கரிப்பேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படியே சங்கரித்து இவர்களுக்கு வேண்டிய நன்மையை, இவர்களுக்கு வேண்டிய தானியத்தை, இவர்களுக்கு வேண்டிய விதையை நீர் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.